இந்த டாக் வந்து 2 மாதம் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் அடாப்ஷனுக்காக போட்டிருந்தேன் இல்லைங்களா, அவள் தான் இவன். அப்போ வந்து அடாப்ஷன் ஆகலை. இவள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, கோழி ஏதோ அவங்க இருக்கிற இடத்துல கோழி ஏதோ கடிச்சு கொன்னுருச்சாமா. அங்கே இருக்கிற ஜனங்க வந்து இது மேலே கோவப்பட்டு இதை கொன்னே தீருவோம், அடித்து கொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் இதுக்கு ஃபீட் பண்ணுறவங்க வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இது மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, இதுதான் கொன்னுச்சா இல்லையான்னு கூட யாரும் நேரில் பார்க்கல, ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்க வந்து இது மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவளை மட்டும் அடாப்ஷன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேர்கிட்ட குடியாத்தமில் கேட்டு பார்த்தேன். அதில் வந்து ஜெமின்ற சிஸ்டர் வந்து இந்த மாதிரி டாகோட சுச்சுவேஷன்லாம் சொன்னேன். சரிங்க சிஸ்டர், நான் வந்து அடாப்ஷன் பண்ணிக்கிறேன், கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கோம். சேஃபாக இருக்கா இப்போ. அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு மேல் டாக் வளர்க்குறாங்க, கண்ட்ரி ப்ரீட், அதுவுமே கண்ட்ரி ப்ரீட் தான். இப்போ வந்து ஃபீமேல், இவளுக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்ததும் ஏபிசியும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு சேஃபாக இருக்கா. ஜெமி சிஸ்டருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.